காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். MMJ மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல வேளையிலும் இந்த மாதத்தின் முதல் நாள் பகல் பொழுதில் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்து ஜெபிக்கும்படியாய், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் மகிமையான காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். சூழ்நிலைகள், பாடுகள், வேதனைகள் மத்தியில் கடந்து வந்தாலும் அவரை தேடுகிறவருக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதபடி ஒவ்வொரு நாளும் நித்தமும் நடத்தி வருகிறார். நித்தமும் நடத்தி மகா வறட்சியான நேரங்களிலும் ஆத்துமாவை தேற்றி எலும்புகளை நினமுள்ளதாக்கி வற்றாத நீரூற்றை போல வளமிக்க தோட்டத்தை போல நம்முடைய தேவன் நடத்தி வருகிறார். அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் மகிமையான காரியங்களை நம்ம மத்தியில் செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய், கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தையின் மூலம் நாம் தேற்றப்பட, இந்த வார்த்தையின் மூலம் நாம் உணர்வடைய, அந்த வார்த்தையின் மூலம் அவரோடு கூட ஒன்று கூட சஞ்சரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தலைகளை தாழ்த்தி செபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் நல்ல இயேசுவே, ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறவர்களை ஒருபோது நீ வெறுமனே விடுகிறவர் அல்ல ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளினால் தேற்றுகிறவரும், உம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமளிக்கிறவரும், உம்முடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே மகிமையான காரியங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவருமாகிய கர்த்தரிடத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. நாங்கள் வெறுமனே திரும்பி போவதில்லை. என் தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்போதும் கூட எங்களோடு கூட பேசுவீராக ராஜா. நீர் பேசும் பொழுது ஆண்டவரே எங்கள் இருதயம் லீதியாளின் இருதயத்தை போல திறந்திருக்கட்டும் அப்பா. அப்பா ஸ்தோத்திரங்கள் உள்ளம் கொழுந்து விட்டு எரியும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளின் வழியில் நில்லாமல், பரிகாசக்காரர் உட்காருகிற இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகல் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற சங்கீதம் 1:1 கர்த்தாவே இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் அப்பா நாங்கள் மத்தியான வேளையில் அப்பா உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியே அமர்ந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுவீராக, எங்களோடு கூட இடைபடுவீராக. உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களை ஆண்டவரை புதிதாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நாம் அதிகமாய் கேட்ட ஒரு வசனம் நோவாவுக்கோ என்றால் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. காரணம் என்ன? நோவாவுக்கு உலகத்தின் ஜனங்கள் அத்தனை பேரும் கர்த்தருக்கு முன்பாக தங்கள் மனம் போல நடந்து கர்த்தருடைய கோபத்துக்கு உள்ளாகும் போது இந்த நோவாவுக்கோ வென்றால் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. காரணம் அந்த நோவா அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் 2 காரியங்களை செய்கிறவனாயிருந்தான். ஒன்று, அவன் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். தன் வாழ்க்கையில உண்மை உள்ளவனாய், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு எல்லா காரியங்களும் நீதி செய்கிறவனாய், எதை செய்தாலும்
உத்தம இருதயத்தோடு செய்கிறவனாய் காணப்பட்டான். இரண்டாவதாக தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, தேவனோடு சஞ்சரிப்பது என்றால் என்ன? நோவா தேவனோடு நடந்தான் என்ற அர்த்தம். சஞ்சரிப்பது என்றால் ஒரே மனமாயிருப்பது, பேசிக்கொண்டே இருப்பது, நல் உறவு கொண்டிருப்பது, நல்ல ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருப்பது என்ற அர்த்தம். இந்த அத்தனை பண்புகளும் தேவனுக்கும் நோவாவுக்கும் இடையில் இருந்தது. ஆகவே தான் நோவாவுக்கோ என்றால் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன? நம்முடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது? அனுதினமும் நாம் அவரோடு கூட நடக்கிறோமா? ஜெபத்தின் மூலமாய் அவரோடு கூட பேசுகிறோமா? அவரோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை என்றால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் மோடு கூட நடப்பேன், மோடு கூட பேசி ஒரு மனதோடு கூட இருப்பேன் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களாக, வேதத்தை தியானிக்கிறவர்களாக, கர்த்தரோடு நடக்கிறவர்களாக இருந்தால் நிச்சயமாக கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கும். கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறவனுக்கு பாதுகாப்பு இருக்கும். அவனுக்கு எல்லா வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் அவர் துணையாய் இருந்து ஒரு நன்மை குறையாதபடி பார்த்து கொள்வார். நோவாவுக்கு அப்படித்தான் இருந்தது. இந்த நோவாவை குறித்து பார்ப்போமானால், மழை என்கிற ஒன்று பூமியில் இல்லாத காலத்தில் தேவன் அவரை சந்தித்து, மழை வரப்போகிறது, நீ ஒரு பேழையை ஆயத்தப்படுத்து, அதில் ஜனங்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதை அப்படியே விசுவாசித்தான். மழை என்கிற ஒன்றை கண்டதில்லை, மழை ஒன்று பார்த்ததில்லை. ஆனாலும் தேவன் சொன்னால் சொன்னதுதான், அது நிச்சயம் நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு அவன் அப்படியே அதை விசுவாசித்து ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் அப்படியே செய்தான். நோவா கர்த்தரும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள், ஒரு மனதாய் பேசிக்கொண்டார்கள். நோவா தேவன் சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் அழகாய் கேட்டு அதன்படியே பேழையை கட்டினான். ஒன்றும் அவன் மாறி செய்யவில்லை, ஒன்றுக்கு மாறி கேள்வி கேட்கவில்லை, எல்லாவற்றையும் அப்படியே செய்தான். நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதல் அவர்களுக்குள் இருந்தது. அவர் சொல்லுவதை அப்படியே புரிந்து கொள்ள அவன் அப்படியே தரிசித்து அவரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவன் பூமியை பார்த்த பொழுது அது மிகவும் சீர்கெட்டதாக இருந்தது. எங்கும் பாவம் பெருகி போயிருந்தது. அந்த வேளையில் நோவாவிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். நோவா ஆண்டவரோடு பேசுகிறார், ஆண்டவர் நோவாவோடு பேசுகிறார். இப்போது அவர்கள் பேசிக்கொள்ளும் போது மனந்திருந்து ஆண்டவர் பேசுகிறார். நாம் தேவனோடு பேசும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரும் நம்மோடு கூட பேசுவார். நம்மோடு கூட நம்ம நடக்க வேண்டிய பாதையை காட்டுவார். நம்முடைய வாழ்க்கையின் திட்டங்களை நமக்கு அழகாக சொல்லி தருவார். நாம் ஒரு மனதோடு கூட ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அநேக வேளைகளில் நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் அந்த ஜெபத்துக்கு பதில் வராத போது நாம் பல கேள்விகளுக்குள்ளாகிறோம், சோர்ந்து போகிறோம், துவண்டு போகிறோம். என்ன செய்வேன், வேற யாரையாகிலும் தேடலாமா என்று சொல்லி மனுஷரை தேடிக்கூட பல வேளைகளில் நாம் போய்விடுகிறோம். ஆனால் தேவனோடு கூட சஞ்சரிக்கும் பொழுது, தேவனோடு கூட பேசும் பொழுது நிச்சயமாக எல்லாவற்றுக்கும் பதில் அவர் தருவார். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, அந்தந்த காலத்தில் தருவார். அதுவரையிலும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். இந்த நோவா மழை வரும் என்று சொல்லிய பின்பும் அந்த பேழையை செய்கிறார். 120 வருடங்கள் அவர் அதை பொறுமையாக செய்து பொறுமையாக காத்திருக்கிறார். எத்தனையோ பேருடைய கேலி, எத்தனையோ மனுஷ ஆலோசனைகள், ஏன் இப்படி என்று சொல்லி கேட்கிறவர்களுடைய கேள்விகளுக்கு முன்பாகவும் ஒன்றிலும் துவண்டு போகவில்லை, ஒன்றிலும் அவர் மனம் மாறவும் இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராய், தேவனுடைய வார்த்தை மாத்திரமே சரியானது என்று சொல்லி அதிலே நிலைத்து நின்று அதை செய்து முடித்தார். ஒரு நல்ல வாலிப பிராயத்தில் பேழையை செய்ய ஆரம்பித்திருப்பார். ஆனால் அவருடைய முதிர் வயது வரையிலும் அந்த பேழையை கட்டி முடிக்கிறார். அத்தனை ஆண்டுகள் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார், நற்செய்தியை கூறுகிறார். மழை வரப்போகிறது, தேசம் அழிக்கப்பட போகிறது, ஜனங்கள் அழிந்து போகாதீர்கள், நீங்கள் பேழைக்குள்ள வர ஆயத்தப்படுங்கள், மனம் திரும்புங்கள் என்று எவ்வளவோ சொல்லியும் ஜனங்கள் அதை விசுவாசிக்கவில்லை. நோவாவும் மனமடிந்து போகவில்லை. யாருடைய கேலி இருந்திருந்தாலும் அதற்குள்ள அவர் கவலைப்படவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்தார். கர்த்தருடைய சித்தத்தை அறிந்தவராய் செயல்பட்டார். ஒரு மனமாய் கர்த்தரை தேடினார். இன்றைக்கும் நாம் ஒவ்வொருவரும்
ஜெபிக்கிறவர்களாக, ஒரு மனதாய் ஜெபிக்கிறவர்களாக, தேவனுடைய மனமறிந்து ஜெபிக்கிறவர்களாக, இந்த தேசத்தில் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக, நற்கிரியை செய்கிறவர்களாக, நீதிமான்கள் உத்தமர்களுமாக வாழ நம்மை ஒப்பு கொடுப்போமானால், நோவாவுக்கோ வென்றால் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல நமக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். இந்த மாத ஆசீர்வாதமாயிருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சகல நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். நம்ம ஒருவரும் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருப்போம். கர்த்தர் தாமே நம்மை இந்த வார்த்தைகளினால் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நோவாவுக்கோ என்றால் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆனால் தேசத்தின் ஜனங்களோ அழிந்து கொண்டிருந்தாங்க. தேசத்தின் ஜனங்களோ சீர்கெட்டு போயிருந்தாங்க. தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் எல்லா பாவங்களுக்கு அடிமைப்பட்டு போயிருந்தார்கள். பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் பலவிதமான பாவ இச்சைகளுக்கும் அடிமைப்பட்டும் போஜன பிரியர்களாகவும் மதுபான பிரியர்களாகவும் இருந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் தேசத்தில் அப்படியான சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. பாவத்தினால் அழிந்து கொண்டிருக்கிறது. கிரகத்தினால் அழிந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கலாமா? எல்லாரும் பரலோக பேழைக்குள்ள வர வேண்டுமே. நான் மாத்திரம் போனால் போதாது, எல்லாரும் பரலோக பேழைக்குள்ள வரணும். ஒரு பாரத் உள்ளவர்களாக எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாக, மனம் திரும்பும்படியாக நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை நினைக்கிறோம் ஆண்டவரே. பாவத்தின் பிடியில சிக்குண்டு தவிக்கிறவர்களை விடுதலையாக்க என் தேவன் இறங்கி வருவீராகப்பா. மாம்ச இச்சையிலோ ஜீவனத்தின் பெருமையில் அடிமைப்பட்டு கிடக்கிறேன் ஜனம் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். மனக்கண் அடைக்கப்பட்டவர்களாக இருளுக்குள் கிடக்கிறேன் ஜனத்தை ஒளியினிடத்தில் கொண்டு வாரும் ஐயா. சோர்ந்து போய் இருக்கிறவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று இருக்கிறவர்கள், அப்பா தற்கொலைக்காக அப்பா பிளான் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் சந்திப்பீராக. ஆத்துமா வெளியேறப்பட்டது ஐயா. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுமானாலும் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டு. இப்பொழுதே ஆத்துமா மக்கள் தொடப்பட நாங்கள் ஒரு மனமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவீராக. நீர் யாரை அனுப்ப சித்தமாய் இருக்கிறீரோ அனுப்பி ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும் ஆண்டவரே. அழிந்து கொண்டிருக்கிற போதை பொருளுக்குள்ள கிடக்கிற ஜனத்துக்காக வருகிறோப்பா. சிறு பிள்ளைகள் கூட இன்றைக்கு விதிவிலக்கு இல்ல ஆண்டவரே, விடுதலை ஆக்குங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்க காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த போதை வஸ்துகளுக்கு விலைக்கு காத்து கொள்ளுங்க என்று செபிக்கிறோம் அப்பா. குடும்பங்கள் சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதப்பா. அவர்கள் எல்லாம் விடுதலையாக செபிக்கிறோம் தகப்பனே ஸ்தோத்திரம். மாம்ச இச்சையினால பச்சார வேசித்தனத்தினால அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை விடுதலையாக்குங்க என்று செபிக்கிறோம். எங்கள் தேசம் கர்த்தருக்கு சொந்தமாகட்டும். தேசத்தில் நன்மை பெருகுவதாக. தேசத்தின் பஞ்சங்கள் மாறட்டும் ஆண்டவரே. தேசத்தில் சேமம் உண்டாக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்கு ஆண்டவரே ஓ தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாயிருப்பார்களாக. அவர்கள் திட்டங்கள் எல்லாம் தேசத்தின் நலனுக்காக, ஜனங்களுடைய அப்பா நலனுக்காக எல்லாம் மகிமையா இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். எங்கள் தேசத்தின் மேல் கண்ணோக்கமாய் இருக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். நம்மை வார்த்தையை கொண்டு நோவாக்கோ என்றால் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவா, எனக்கிட்ட அது இருக்குது இது இருக்குது, நான் வாழ்ந்துருவேன்னு நினைக்கல. ஆண்டவர் சொன்னார், நான் என் குடும்பம் வாழப்போகிறோம் என்கிற விசுவாசத்தில் பேழையை கட்டினார். இன்னைக்கு கிறிஸ்துவாகிய பேழையை கட்டி கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம் அருமை குடும்பங்களுக்காக கர்த்தர் என்னை இந்த மத்தியான வேளையிலும் என்னோடு இடைபடணும் என்று காத்திருந்தீங்க. கர்த்தர் பேசி இருக்கிறார். ஹாலே லூயா. எல்லாம் அவருடைய கிருபை. நான் நிற்கிறேன், நான் நடக்கிறேன் இருக்கிறேன். இதெல்லாம் நான் இல்லை, அவர் என்று நினைக்கிறவன் ஸ்தோத்திரம் இந்த விசுவாசம் இன்னும் வர்த்திக்கும். நான் என் பேர்ல இவ்வளவும் தான். காலையில் கேட்டோமே, நான் யாரென்று இல்லை, என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் யார் என்று அறிகிறவன் ஹாலே லூயா எழும்புவான். ஹாலே லூயா ஸ்தோத்திரம் பாடி நம்ம இப்போ ஒரு 2 ஸ்டான்ஸா பாடி ஆராதித்து அடுத்த ஜெபிக்க போகிறோம். ஹாலே லூயா. இது கிருபை என்று விசுவாசிக்கிறவர்கள் ஹாலே லூயா. உங்க கிருபதா
என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான், என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான், என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான், என்னை நடத்துகின்றது கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான், என்னை நடத்துகின்றது. உடைந்து போன நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது, உடைந்து போன நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. பார்த்து கொண்டிருக்கிறேன் எனக்கு இப்போ ஒரு அற்புதம் நடக்கணும், எனக்கு என் வாழ்க்கை இந்த அடைக்கப்பட்ட சுவருக்குள்ளாலே முடிஞ்சிருமா, ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு விடிவு காலம் இல்லையா என்று ஏங்குகிற சகோதரிகளுக்காக என் சூழ்நிலைமையை பார்த்து நான் ரொம்ப சோர்ந்துட்டேன், என் இருதயம் எதுலேயும் ஈடுபாடு இல்லை, ஸ்தோத்திரம், இந்த மத்தியான வேளையில எதிர்ச்சியமா இந்த நிகழ்ச்சியை பார்க்குறேன் அப்படி நினைக்கிறவங்களுக்காக ஸ்தோத்திரம், இப்படி ஒரு மகா பெரிய கிருபை இருக்கிறது. நம்புகிறவனை சூழ்ந்து கொள்ளும், நம்புகிறவனை சூழ்ந்து கொள்ளும், நம்புகிறவனை விடுவிக்கும், நம்புகிறவனை வெளியே கொண்டு வந்து எங்க நிறுத்த வேண்டுமோ அங்க கொண்டு நிறுத்துகிற கிருபை. நம்பி கேளுங்க, ஸ்தோத்திரப்பா, இந்த கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. இந்த அடைக்கப்பட்ட வீட்டுக்குள்ள என் வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது, என் மேல வைத்த திட்டத்துக்கு நேராய் நான் நடத்தப்பட ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் நான் கண்ணை மூடி உங்களை நம்பி ஸ்தோத்திரப்பா நடக்க எனக்கு கிருபை தாங்கப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் போட்ட வழி என்கிறத மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிருங்க, நீங்க தருகிற பார்த்துதாங்கிறத மட்டும் ஆண்டவரே, நீர் தான் இந்த வேலை என்னை கூட்டிட்டு போறீங்கிறத மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிருங்க. இந்த கிருபையை அனுபவிச்சு நான் நடப்பப்பா என்று ஆண்டவர்கிட்ட இந்த வேலையில ஒப்பு கொடுங்க. கிருபை சூழ்ந்து கொள்ள போகுது, கிருபை உயர்த்த போகுது, கிருபை மேன்மைப்படுத்த போகுது. ஸ்தோத்திரம். இந்த தனிமையின் பாதையில ஒருத்தர் கூட நடக்கிறத வெளியே இருந்து ஸ்தோத்திரம் நெபுகாத் நேச்சார் பார்த்தான். 3 பேரா தானே உள்ள போட்டோம், 4வது ஒரு நபர் இருக்கிறானே என்று சொல்லத்தக்கதாய் இந்த சூழ்நிலைமை அநேகர் பார்த்துட்டு இருந்தவங்க இவ்வளவு தனிமையா தானே பார்த்தோம், யாரோ இவனை கூட இருந்து நடத்துகிறத பார்க்கிறோமே என்று அறியத்தக்கதாய் கிருபை உங்களுக்கு இந்த நாளையில பெருக போகுது. நம்பி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரப்பா. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பலவீன நேரத்துல பலவீனம், நிறைய நாளா பலவீனம், எனக்கு இந்த வியாதி படுக்க மாறுமா, எனக்கு ஒரு சுகம் உண்டுமா, ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கிடுங்க. ஸ்தோத்திரம். நம்ம விசுவாசிக்கிறவர், நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர், அவர் சிருஷ்டித்ததுதான் இந்த சரீரம், அவர் உருவாக்குனதுதான் நம்மளுடைய அவயவங்கள். ஹல்லேலூயா. நம்மளுடைய
எலும்புகள் உருவாகப்படும் நாள் முதலாய் அவர் அறிந்திருந்தார். ஒலிப்பீடத்துக்குள்ளால விசித்திர வினோதமாய் உருவாக்கப்படும் பொழுது அவர் கண்கள் நம்முடைய கருவை கண்டது. ஸ்தோத்திரம். இதை சரிப்படுத்த, இதை செப்பனிட, இதை நேராக்க, இதை பலப்படுத்த, இதை புதிதா சிருஷ்டிக்க அவருக்கு மட்டும்தான். நீங்க உட்கொள்கிற மருந்தை விட, மாத்திரையை விட, இந்த நோய்க்காக எடுக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை விட, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அவர் கரம் தொடும் பொழுது பலவீனம் இருக்காது, பலவீனம் இருக்காது. இப்ப நீங்க அறிக்கை பண்ண போறீங்க, நான் பலவான், நான் பலவான், இந்த பலவீனம் என்னை மேற்கொள்ள முடியாது, வியாதி படுக்கை எனக்கு சதமானது அல்ல, நான் பலவான், இந்த வியாதி படுக்கை என்னை விட்டு விலகும் என்று ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலவீன நேரத்திலெல்லாம் என்னை பலப்படுத்தின கிருபை இது, பலவீன நேரத்திலெல்லாம் என்னை பலப்படுத்தின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நிறைய பேர் இங்க விண்ணப்பம் எழுதியிருந்தீங்க. எல்லாரையும் விசுவாசிங்க. எல்லா பலவீனம் போயிட்டுது. எல்லா காரியத்தையும் இந்த மாதத்துல பார்க்க போறீங்க. விசுவாசித்து நடைங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இந்த மத்தியான வேளையில் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்திருக்க உங்களுக்காக ஒன்று கூட தேவனுடைய பாதபடத்தில் அமர்ந்து, தேவன் நோவாவுக்கோ தேவனுடைய கண்கள் தயவு கிடைத்தது என்று நாம் பார்த்தோம். நோவா இந்த உலகத்தில் அழிந்து போகிற அந்த காலத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருந்ததுனால ஆண்டவர் ஜனங்களை பார்த்து மனமடி உண்டாக இருந்ததுன்னு நாம் வாசிக்கிறோம். அதே போல் அதனால தான் தேவன் நோவாவுக்கு பேழையை உண்டு பண்ண சொன்னார். அநேக நாட்கள் 120 வருஷமாக நோவா பேழையை உண்டு பண்ண, அநேக பொறாமைகள், எரிச்சல்கள், நிந்தைகள், அவமானங்கள். அநேகர் கேட்டிருப்பார்கள், எதற்காக இந்த பேழையை உண்டு பண்ணினா என்று. ஆனால் நோவாவுக்கு ஒன்று மட்டும் தெரியும், தேவன் உண்டாக்க சொன்னார். இதற்கு பிறகு வருகிறது தேவனுக்கு என்று தெரிந்து விசுவாசத்தோடு நோவா பேழையை உருவாக்கினார். அதே போல நீங்களும் இந்த உலகத்தில் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு நமக்காக மட்டும் இல்லாமல் தேவன் நம்மளை கொண்டு எதை விரும்புகிறாரோ அதை நம் மூலமாக செய்ய நாம் ஒவ்வொரு பேரும் நாம் தேவனுக்கு கடனாளிகளாக இருக்கிறோம். நாம் யாவரும் ஜெபிப்போம். நம்மை போல எத்தனையோ பேர்கள் நாம் தேவனை அறிந்து கொண்டோம். நம்மை போல அறியாத மக்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர்கள் இருக்கார்கள். நாம் அவர்களுக்காக திறப்பில் இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒவ்வொரு பேரும் நான் உணர்ந்து, ஆண்டவரே இந்த உலகத்தில் ஒவ்வொரு பேருக்காக நான் திறப்பிலே நிற்பேன் நான் ஜெபிக்கும் போது தேவன் ஒவ்வொருடைய ஜெபத்தையும் கேட்டு நம்முடைய இந்தியாவை மட்டுமல்ல உலகம் முழுவதும் நாம் தேவனுடைய மக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுவர்களாக காணப்படுவோம். நாம் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் கடந்து போகும்போது நம்முடைய கிரீடங்கள் அநேக முத்துக்கள் காணப்பட வேண்டும். வெறுமையாக நாம் கடந்து செல்லாமல் முத்துக்களோடு நாம் கடந்து செல்ல வேண்டும் என்றால் நாம் ஆண்டவருக்காக நாம் அநேகரை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். வெளியே போய் நம்முடைய ஆதாயப்படுத்த முடியாவிட்டாலும் நம்முடைய அறைகளில் உட்கார்ந்து கொண்டு அநேகருக்காக நான் ஜெபிப்போமானால் தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு ஒருவேளை அடுத்த வீட்டில் உள்ள கூட ரட்சிக்கப்பட்டு உங்கள் ஜெபம் மூலம் வரலாம். அதற்காக நான் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த உலகத்திற்கு உள்ள மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த உலகத்தில் உண்மை அறிந்தும் ஆண்டவரே பாவ இச்சைகளுக்கும் ஐயா ஆண்டவர் இந்த உலகம் எதற்கும் நேராக கடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே யார் யார் ஆண்டவரே உண்மை அறிந்தும் அறியாமல் ஆண்டவரே இருக்கிறார்களோ ஒவ்வொரு சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பின்மாற்றத்தில் போகிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உண்மை அறிந்து ருசி பார்த்தும் ஆண்டவரே ஏதோ ஒரு விதத்தினால் ஆண்டவரே உண்மை விட்டு தூரமாய் போகிற ஒவ்வொரு பிள்ளைகளை திருப்பி கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே
திருப்பி வர வேண்டும் ஒரு அவகாசத்தை அவங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே அவளோடு நீ பேசும் ஆண்டவரே. இந்த சாயங்கால வேளையில் ஆண்டவரே ஒன்று கூட நான் எந்த இடத்துல விழுந்தேனோ அந்த இடத்துல எழுப்பி நிற்கிறதாக அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இங்கே உலக தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பதட்டங்கள் போர் காண்டுகளை ஒவ்வொரு பேரும் ஆண்டவரே எதை செய்யலாம் என்னுடைய பேர் எதனாலே வரும் என்று ஆண்டவரே மாறி மாறி ஆண்டவரே குருவை குத்தி கொண்டிருக்க அனுபவங்கள் இந்த ஆண்டு வெளியே வந்து ஆண்டவரே சமாதானத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நோவாய் பேழை செய்த ஆண்டவரே நோவாவும் உம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது போல ஆண்டவரே உம்முடைய பேழை ஆகியத்துக்கு ஒவ்வொருவரும் வந்து சேர ஆண்டவரே நீரே அடைக்கலம் தஞ்சம் என்று அறிந்து ஆண்டவரே உம்முடைய பேழைக்குள் ஒவ்வொருவர் வந்து சேர உதவி தாரும் ஆண்டவரே. உலகத்தில் எத்தனையோ பேர்கள் ஆண்டவரே உம்மை அறிந்தவர்கள் ஐயா ஆண்டவரே பின்வாங்கி போய்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஒரு தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லி கொண்டிருக்கிறது போல ஆண்டவரே தேவன் இல்லை என்னால் எல்லாம் முடியும் அப்படி ஒன்று இதை மாற்றி ஆண்டவரே எல்லாம் உம்மால் முடியும் தேவன் இல்லாமல் ஒன்றுமில்லை என்று ஒவ்வொரு அறிந்து கொள்ள உதவி தாரும் ஆண்டவரே. எங்களுடைய இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை நாட்டை ஆள வேண்டிய கிருபையை கொடுங்க ஆண்டவரே. நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை அறியாத மக்களுக்கு ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ள ஒவ்வொரு தலைவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இங்க இந்திய தேசத்தை ரட்சியும் ஆண்டவரே ஒரு எழுப்புதலை உருவாக்கும் ஆண்டவரே. உம்மை அறிந்து கொள்ள உதவி தாரும் ஆண்டவரே. எந்த இடத்துல எல்லாம் உம்மை அறியாமல் ஆண்டவரே இருக்கிற அந்த இடத்துல எல்லாம் சுவிசேஷன் பரவி செல்லட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அதற்காக ஒவ்வொருவரை எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு திறப்பில் நிற்கிறவர்களாக காணப்பட உதவி தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே அதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒன்று கூட ஆண்டவரை எழுப்பி பிரகாசிக்க உதவி தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே ஹல்லேலூயா. விழுந்து கிடக்கிறவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே ஒவ்வொருக்கு உதவி தாரும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே எத்தனையோ பேர்கள் ஆண்டவரே குடி போதையிலும் ஆண்டவரே ஆண்டவரே போதை பொருளுக்கு அடிமையாகி ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே பாவ வழி நடக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதில் திருப்பி கொண்டு வாரும் ஐயா. ஒரு உணர்வை அவர்களுக்கு குடும்பம் ஆண்டவரே. இதன் மூலம் அநேக குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது ஆண்டவரே. எவ்வளோ பேர்கள் சமாதானமற்றிருக்கிற நிலைமை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் திருப்பி கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. மென்மேலும் நாங்கள் ஆண்டவரை திறப்பில் நிற்கிறவர்களாக காணப்பட உதவி தாரும் ஆண்டவரே. உடைய கிருபைக்குள்ளே மறைத்துக் கொள்ளும் பலப்படுத்தும் எங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் தேசத்தை எங்களை முழுவதும் எங்கள் ஒவ்வொரு மக்களையும் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. எந்த ஆபத்து மோசங்களுக்கு ஒன்று எங்களை அணுகாதபடி ஆண்டவரே. எத்தனை விதமான ஆபத்துகள் ஆக்சிடென்ட்டுகள் ஆண்டு நடக்கிறதையா அது ஒன்று அணுகாதபடி எங்களை ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தெய்வீக சமாதானமற்றிருக்கிற பிள்ளைகள் சமாதானத்தை இந்த வேளையில் அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் எதனால் இந்த துக்கம் எனக்குள் வருகிறது எதனால் இந்த பாரம் எனக்குள் வருகிறது என்று கேள்விகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தெய்வீக சமாதானத்தை அனுப்பும் ஆண்டவரே. உடைய சமாதானத்தின் உடன்படிக்கை ஒவ்வொருக்கு உதவி தாரும். நானே கர்த்தர் என்று சொன்னது போல ஆண்டவரே உம்மாலே அல்லாமல் ஒன்றுமில்லை என்று சொன்னது போல ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மை அறிந்து கொண்டு நோவாய் பேழைக்குள் ஆண்டவர் உடைய பேழைக்குள் வந்து சேர ஒவ்வொருக்கு உதவி தாரும். உடைய கிருபைக்குள்ளே மறைத்துக் கொள்ளும் பலப்படுத்துங்க. இயேசுவின் ஜெபங்களின் பிதாவே ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை நல்ல ஒரு அழகான கூடுகையில் கர்த்தரை துதிக்க ஆராதிக்க கொஞ்ச நேரம் நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை அவருடைய பாதபடியிலே வைக்க ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்காங்க. இயேசப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? என் கூட சேர்ந்த ஆண்டவரே நீர் செய்த கிருபைகளுக்காக நன்றி 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 கர்த்தாவே. இயேசப்பா வேதத்திலே வாசிக்கிறோம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் பிறகு உங்களுக்கு எல்லாம் நம்ம கேட்கிறத மாத்திரம் இல்லை எல்லாம் கூட கொடுக்கப்படுமா. இந்த உலகத்தில் அநேக சபைகள் இருக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு சபைகளை நடத்திட்டு இருக்கிறாங்க. பிசாசானவன் சபைகளை எழும்ப விடாதபடிக்கு மனுஷ போராட்டங்கள்னால உலக பிரகாரமான போராட்டங்கள்னால எவ்வளவோ காரியங்கள் உலகத்தில் இருக்கு. நம்ம எல்லாரும் மேலே விழுந்த கடமை ஏசப்பாவுடைய ராஜ்யத்தை கெட்ட ஏசப்பாவுக்கு அநேக ஆத்துமாக்களை சேகரிக்க ஏசப்பா நமக்கு ஜீவன் சுகம் பலன் தந்திருக்காங்க. எஸ்தர் ராஜாத்திக்கு சொல்லப்பட்டது போல இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோன்றதுக்காக சபைகளுக்காக ஜெபிக்கப்படாம இருந்த அந்த பாவம் எல்லாம் ஏசப்பா நம்மகிட்ட கேட்பாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு குற்ற உணர்வு உள்ளவர்களாய் உலகத்தில் உள்ள எல்லா சபைகளுக்காக ஊழியங்களுக்காக ஏசப்பாவுடைய கரம் பாதுகாப்பின் கரம் எல்லா சபைகள் மேலே இருக்கும்படியாக அநேக ஆலயங்களை ஏசப்பா நம்ம ஊர்ல ஏசப்பா ஆண்டவரை
அறியாத இடங்களில் கெட்டி எழுப்பும்படியாக, ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொடுக்கும்படியாக எவ்வளவோ வாலிபர்கள், எவ்வளவோ மக்கள் டெய்லி ஆண்டவருடைய அன்பை அறியாமல் இறந்து போகிறாங்க, இந்த உலகத்தை விட்டு போகிறாங்க. இயேசுவை பற்றி தெரியாமலே இந்த உலகத்திலிருந்து போகிறவர்கள் அநேகராக இருக்கிறாங்க. எல்லா ஆடுகளையும் ஏசப்பா தம்முடைய மந்தைக்குள்ளே சேர்க்கணும். எல்லாரும் இருதயத்திலே பாரமுள்ளவர்களாய் ஒரு விஷயம் எல்லாரும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே ஏசப்பா, இந்த மதியான வேளையில் உம்முடைய பாதபடியிலே ஜெபிக்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, நீங்கள் எங்களுக்கு சொன்னதை போல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுன்னு சொன்னீங்க ஏசப்பா. நாங்கள் உம்முடைய நீதியை தேடும்படியாக வந்திருக்கிறோம், ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, எல்லா சபைகளுக்காய் வருகிறோம் கர்த்தாவே. பிசாசானவன் ஏசப்பா எந்த சபையும் கெடுத்து போடாதபடிக்கு தேவரீருடைய கிருபையின் கரம் அப்பா, உம்முடைய ரட்சிக்கிற கரம் ஒவ்வொரு சபையிலும் காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மை அறியாத அநேக ஜனங்கள் ஏசப்பா ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலிருந்து கடந்து போகிறாங்க ஆண்டவரே. ஏசப்பா எல்லாரையும் அறிவிக்க, ஏசப்பா எல்லாருக்கும் தேவனுடைய அன்பை அறிவிக்க அநேக ஏசப்பா ஆத்துமாக்களை நீங்கள் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறாங்க தாவே. ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாக வைப்பேன் என்று சொன்ன தேவன் ஏசப்பா சகல ஊழியக்காரர்களுக்கும் நீங்கள் அந்த வல்லமையை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. உம்முடைய வசனம் போகிற இடத்துல ஏசப்பா நீங்கள் அற்புதங்களை செய்கிற தேவன். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி தருவேன் என்று சொன்ன தேவன். நாங்கள் ஒரு மனமாய் உம்முடைய பாதபடியிலே கேட்கிறோங்க தாவே. ஏசப்பா காணாமல் போன ஆடை ஏசப்பா ஒரு ஆடை தேடி போனீங்க ஆண்டவரே. ஏசப்பா அந்த இருதயம் எங்க எல்லாருக்கும் வரட்டுங்க தாவே. உமக்காக ராஜ்யத்தை கெட்ட ஏசப்பா நீங்க எங்களை உபயோகிக்கும்படியாய் ஜெபிக்கிறோங்க தாவே. எல்லா சபைகளுக்கும் தேவ பாதுகாவலை கட்டளையிடுங்க, ஒரு மனதின் ஆவியை கட்டளையிடுங்க கர்த்தாவே. உமக்காக எழும்பி பிரகாசிக்க தேவரீர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு இப்படி ஒரு நல்ல கூடுகையை ஜெபிக்க ஏசப்பா நீங்க தருணம் தந்தீங்கல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹெவன் டிவிக்காக உம்முடைய பாதபடியிலே வருகிறோம் கர்த்தாவே. உம்முடைய வசனத்தை சொல்ல அநேகரை திடப்படுத்த தேவனுக்கு உள்ளால நடத்த ஏசப்பா நீங்க எங்களுக்கு ஒரு நல்ல சேனலை தந்தீங்க ஆண்டவரே. உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா நடத்துகிற உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. தேவைகள் எதுவா இருந்தாலும் உமக்கு லேசான காரியம் கர்த்தாவே. பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது என் தேவனுக்கு லேசான காரியம் அல்லவா ஏசப்பா. இங்கே ஆண்டவரே உதவிகளின் தேவன் கர்த்தாவே. உதவிகளை தருகிற கண்மலை ஏசப்பா. நீங்கள் எங்களுக்கு செய்கிற வரையிலும் எங்களுடைய கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் கர்த்தாவே. என்னென்ன இடங்களில் தேவைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எங்கே இந்த ஹெவன் டிவி எல்லாம் ஏசப்பா எந்த இடங்களில் செல்லுகிறதோ அந்த இடங்களில் தேவ அற்புதம் அந்த இடத்துல நடக்கணும் ஏசப்பா. இந்த ஜெபத்தின் மூலமாய் நாங்கள் அநேக சாட்சிகளை கேட்கணும் கர்த்தாவே. நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் ஏசப்பா. நீங்கள் அந்த மாதிரி ஒரு பெரிய எழுப்புதலின் காரியத்தை இந்த ஏசப்பா இந்த ஹெவன் டிவியின் மூலமாய் ஆண்டவரே நீங்கள் செய்ய போகிற அன்பிற்காக உமக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆங்காங்காய் இந்த ஹெவன் டிவி மூலமாக நடக்கிற எல்லா ஊழியங்களிலும் தேவனுடைய அற்புதத்தின் கரை ஏசப்பா கூட இருக்கட்டும் கர்த்தாவே. பெரிய எழுப்புதலை கட்டளையிடுங்க. உமக்காக இன்னும் அதிகமாய் உண்மையோத்தவமாய் உம்முடைய ஊழியத்தை செய்ய எல்லாரையும் பலப்படுத்துங்க. இந்த நேரத்தில் எங்களோட ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஏசப்பா குடும்பங்களுக்காய் ஒவ்வொரு நபர்களுக்காய் உம்முடைய பாதபடியிலே வருகிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஆண்டவரே எந்த நோக்கத்தோடு இந்த இடத்துல எங்களோட ஜெபத்திலே கடந்து கொண்டார்களோ அவைகளை பெற்று போக ஏசப்பா நீங்க கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். மீதியான நாள் நேரம் எல்லாவற்றையும் ஏசப்பா உம்முடைய பாதபடியிலே தருகிறோம். எங்களை தாங்கி வழி நடத்தும். இதனால் வருகிற எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே உடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன்.
இருதயம்